நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநில பாஜகவில் உள்கட்சி மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. தோல்விக்கு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தே காரணம் என கட்சி நிர்வாகிகள் குற்றம் சாட்டி வருவதால் ஆட்சி தலைமையில் விரைவில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2014, 2019 நாடாளுமன்ற தேர்தல்களில் பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முக்கிய காரணமாக இருந்த மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலம். 2017 அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்ற யோகி ஆதித்யநாத் 2022 மீண்டும் முதலமைச்சரானதால் பலம் பொருந்திய தலைவராக அக்கட்சியினரால் கொண்டாடப்பட்டார். கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல்களில் 75% அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜகவால் 2024 தேர்தலில் 50% வெற்றியை கூட தொட முடியாமல் போனது. வெறும் 33 தொகுதிகளில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றது. வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட பிரதமர் நரேந்திர மோடியே குறைவான வாக்கு வித்தியாசத்திலேயே வெற்றி பெறும் நிலை ஏற்பட்டது. அதேபோல பாஜக பிரச்சாரத்தின் மையப்புள்ளியாக விளங்கிய அயோத்தி ராமர் கோயில் அமைந்துள்ள ஃபைசாபாத் தொகுதியிலேயே அந்த கட்சி தோல்வியை தழுவியது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி பற்றி விவாதிப்பதற்காக உத்தரப்பிரதேச மாநில பாஜக செயற்குழு கூட்டம் லக்னோவில் கடந்த 14ஆம் தேதி நடைபெற்றது. பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் உள்கட்சி மோதல் வெளிப்படையாகவே வெடித்தது. அதீத நம்பிக்கையோடு இருந்ததற்கான விலையை பாஜக கொடுத்துள்ளதாகவும் விரக்தியில் இருந்த எதிர்க்கட்சியினருக்கு தேர்தல் முடிவு உற்சாகம் அளித்திருப்பதாகவும் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய துணை முதலமைச்சர் கேசவ பிரசாத் மௌரியா, கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்களை ஏற்காமல் உயர் பதவியில் உள்ளவர்கள் தனித்து செயலாற்றியதே தோல்விக்கு காரணம் என யோகி ஆதித்யநாத் மீது நேரடியாகவே குற்றம் சாட்டினார். ஏழைகளின் வீடுகளை இடிக்கும் யோகி ஆதித்யநாத்தின் புல்டோசர் கலாச்சாரமே தோல்விக்கு காரணம் என்று அமைச்சர் சஞ்சய் நிஷத்தும் புகார் தெரிவித்தார். பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலின நிர்வாகிகளுடன் கட்சித் தலைவர்கள் இணைந்து செயல்பட வேண்டுமென்றும் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பின்னர் கேசவ பிரசாத் மௌரியா மற்றும் உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவர் பூபேந்திர சௌத்ரி ஆகியோர் டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் ஜே.பி. நட்டாவை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடியையும் பூபேந்திர சௌத்ரி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புகளின் போது சௌத்ரி 15 பக்க அறிக்கையை அளித்துள்ளதாகவும் அதில் யோகி ஆதித்யநாத் மீது குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாஜகவில் உள்கட்சி மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் விரைவில் நடைபெறவுள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இடைத்தேர்தலிலும் பாஜக தோல்வியடையும் பட்சத்தில் அந்த கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் சூழல் உருவாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.